2009ஆம் ஆண்டு தான் மாண்பு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டது. ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் 2011-21 வரைக்கும் ஆட்சியில் இருந்தீங்க. 2017-18 2 ஆண்டுகளில் பொங்கல் தொகை ஒரு சல்லி பைசா கூட கொடுக்கல. நீங்கள் கொடுக்கவே இல்லை. அதை தெரிஞ்சு பேசுங்க. நாங்கள் எதாவது கொடுக்கலன்னு சொல்கிறீங்களா? எலெக்ஷனுக்காக 2021 2500 ரூபா கொடுத்தீங்க. இதே இது மாண்பு எங்களுடைய முதலமைச்சர் எதிர்கட்சியா தலைவராக இருந்தப்ப கொரோனா காலத்தில் என்ன சொன்னார் தெரியுங்களா? வாழ்வாதாரம் வந்த மக்களுக்கு 5000 ரூபா கொடுன்னு கேட்டு பார்த்தார். நீங்கள் வெறும் 1000 ரூபா தான் கொடுத்தீங்க. ஆனால் எங்கள் தலைவர் சொன்னார், நீங்கள் எத்தனையோ முறை கேட்டு பார்த்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீங்கள் 1000 ரூபா கொடுத்துருக்கீங்க, மீதி 4000 ரூபாய ஆட்சிக்கு வந்த உடனே நான் கொடுப்பேன்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்து கையெழுத்து போட்டு 2,09,00,000 பேருக்கு 10,000 கோடி ரூபாயை கொடுத்தவர் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர். எனவே இது தேர்தலுக்காக நான் கொடுக்கல. தேர்தல் முடிந்த பின்பு நீங்க செய்யாத காரியத்தை செய்தவர் எங்களுடைய முதலமைச்சர் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். பொங்கல் தொகுப்புல நீங்க 2017-18 ஒரு சல்லி பைசா கூட பொங்கலுக்கு நீங்க பணம் கொடுக்கல.